சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் இதுவரை 61 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக யாரேனும் பணம் பதுக்கினால் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பணம் பதுக்கப்பட்டிருப்பது தொடர்பான புகார்களின் மீது வருமான வரித்துறையும் தேர்தல் அதிகாரிகளும் இணைந்து சோதனை மேற்கொள்வார்கள் எனவும் ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டார். பணப்பட்டுவாடா தொடர்பாக 1950 என்ற எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என குறிப்பிட்ட ராஜேஷ் லக்கானி, வாட்ஸ்அப்பிலும் புகார்களை பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு குடியிருப்பில் தங்கியுள்ள வேட்பாளர்கள் குடிநீர், மின்சாரம், தொலைபேசி இணைப்பு உள்ளிட்டவற்றிற்கான கட்டணங்கள் பாக்கி இல்லை என்பதற்கான தடையில்லா சான்றிதழை வேட்புமனுவுடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு குடியிருப்பில் வசிக்காதவர்கள் அதற்கான தடையில்லா சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். துறை தான் 3 துறை தான் இதை ஹவுஸ் சர்ச்சஸ் எல்லாம் நடைபெற இருக்குது. இது ஹவுஸ் சர்ச் இப்போலேருந்து ஆரம்பிக்கல. 4ஆம் தேதி 4th ஏப்ரல்லேருந்து இதை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 10 பேரோட ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில். ஸோ அப்போலேருந்து இதை அப்படியே இன்டெலிஜென்ஸ் கேதரிங் மட்டும் வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட ரிசல்ட்ஸ் இப்போ கிடச்சிட்டு இருக்கு. இப்போ கடந்த ஒரு நாளில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல சோதனை நடைபெற்றது. அதில் கிடைச்ச தகவல் படி ஒரு பஸ்ஸில் இருக்கிற தகவல் படி 50 லட்ச ரூபா மதுரை பக்கத்தில் சீஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு கேஷ் ஒரு பேக்கில் வச்சுருந்தாங்க. அதை இனிமேல் போலீஸும் வருமான வரித்துறை இனிமேல் இன்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபர்தர் தகவல் கிடைச்சோடனே தெரிவிப்படும். தினந்தோறும் இப்போ நம்மக்கிட்ட நான் பொதுமக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் விரும்புகிறேன். எனக்கு சொல்ல வேண்டியில்லை, யார் கலெக்டருக்கு சொல்ல வேண்டியில்லை, போலீஸ்கிட்டையும் சொல்ல வேண்டியில்லை, ஆரோக்கிட்டையும் சொல்ல வேண்டியில்லை. தயவு செஞ்சு நம்ம வெப்சைட்டில் போய் பதிவு பண்ணுங்கள். இல்லைன்னா 1950 ஃபோன் பண்ணி யார் பணம் கொடுக்குறாங்கன்னு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணுறதா இருந்தால் 9444123456 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் அது கம்ப்ளைண்ட் பதிவாகி ஃப்ளையிங் ஸ்குவாட் போயிடும். ஃப்ளையிங் ஸ்குவாடை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதில் கொஞ்சம் உண்மை இருந்தால் சர்ச் பண்ணுவாங்க. இது ஒரு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கடந்த 2 மாதம் செயல்பட்டுட்டு இருக்கு.